இங்கே பாருங்கள், என் தங்கச்சி அங்கே இருக்கால, அவள் ஒழுங்காக படிக்கவே மாட்டான்னு மிஸ் வந்து ஸ்கூலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒழுங்காகவே படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். வீட்லேயும் படிக்கிறாளா இல்லையா, ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர மாட்டா, படிக்க மாட்டா, டெஸ்ட்டெலாம் எழுத மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ வந்து தச்சு கட்டத்தை கேட்க போகிறோம். நம்ம மூஞ்சில் அடிக்கிட்டு இருக்கா, என்னடி பண்ணுற, என்ன மிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்க போகிறாங்க. அவங்க பார்க்க தச்சுக்கா உன்கிட்ட விஷயம் கேட்கணும். நான் வந்து அப்பா ஸ்கூலுக்கு வந்தேன், உன்னை நேற்று வந்து பிக்கப் பண்ணேன். அப்போ வந்து மிஸ் வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ ஒழுங்காக படிக்கிறதே இல்லையா? சொல்லு. சரி சரி சரி, அதை விட முதல்ல சி சக்தி யாரு? கனிஷ்கா பக்கத்துல இருக்கு. நான் உட்கார்ந்தேனா மேத்ஸ் மிஸ் அவட. அப்ப மிஸ் என்ன போர்ட்ல எழுதி போட்டாங்களா? என்னமோ எழுதி போட்டாங்களா? மிஸ் போர்ட்ல எழுதி போட்டாங்களா? நான் கவனிச்சுக்கிட்டு என்னன்னா, அப்ப சி சத்தி வந்து அஸ்பை கிட்ட தச்சிக்கா வந்து உங்ககிட்ட என்னமோ சொன்னேன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி யாருன்னு கேட்குறேன். நான் எதுவும் சொல்லுன்னு சொன்னேன்னா, அப்புறம் வந்து கனிஷ்கா வந்து என்னமோ பேசுச்சா, ஏன் மிஸ் நடத்தி தான் போடுறாங்க அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ மிஸ் திட்டுறாங்க, இனிமேக்கு செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னேன். சரி சரி, நான் என் கண்ணாலே பார்த்தேன். மிஸ் வந்து ஸ்கொயரோட சைடு ஃபங்க்ஷன்லாம் கேட்குறாங்கன்னு என்ன சொல்கிற? புக்கை பார்த்து சொல்லுங்கிறாங்க, புக்கை பார்த்து சொல்லல, அப்படியே நிற்கிற. கேட்பாங்க, அதனால நான் புக்கை பார்த்துக்கிட்டேன், நான் தேடிக்கிட்டேன். நான் இதுலையுமே இல்லையா மேத்ஸ்ல, அதனால தெரியல. மிஸ் சொல்லி தரல, ரேட்டு சொல்லி தந்தது. எப்படிலாம் கட்டுக்கதை சொல்கிறா பார்த்தீங்களா? சரி ஓகே, இதேமாரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கௌரிராஜ் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.